पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்சத்துக்கு சாதனம் சந்நியாசம். சந்நியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தியாகம். அந்த தியாகம் அப்படின்றத நம்ம 3 விதமா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கார். ராஜச தியாகம், தாமச தியாகம், சாத்விக தியாகம். அப்போ நம்ம எதை நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யார் பார்த்தீங்கன்னா சன்னியாசியா இல்லாமல் கிரகஸ்தாசிரமத்திலேயோ வானப்பிரஸ்தத்திலேயோ இருக்கமோ, அவங்க வேஷத்தை போடாமல் சந்நியாச வேஷத்தை எடுக்கணும்னு ஆசைப்படாமல் சாத்விக தியாகத்தை எந்த நிலையில இருந்தாலும் ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ண முடியும். அவர் யாரா இருந்தாலும் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னா சன்னியாசி அவசியம் பண்ணணும். ஆனால் மற்றவங்களால பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது. என்னால் இது பண்ண முடியல சுவாமி அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன அப்படின்றத 9வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னது, காரியமித்யேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன. இது எனக்கு டியூட்டி. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் மனசுல புரிஞ்சுக்கணும். என்னுடைய டியூட்டியில ஆசிரம தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரகஸ்தரா இருந்தா கிரகஸ்தருக்கான தர்மம், வானப்பிரஸ்தரா இருந்தா வானப்பிரஸ்த தர்மம், இது மாதிரி சன்னியாசியா இருந்தா சன்னியாசியோட தர்மம். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு இது செய்யத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கர்மமானது செய்யப்படுகிறதோ, கண்டிஷன் என்ன அப்படின்னா சங்கம் தியக்துவா. மனசுல திரும்ப 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 நான் சொல்றது அதே தான். ஒரு மாஸ்க் கொடுத்துருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாஸ்க் கொடுத்துருக்கு. உள்ள இருக்கிற ஜீவன் பார்த்தீங்கன்னா ஜீவோ பிரம்மைவ நாப்பரகா. ஒரு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல கான்சியஸ்னஸ் தான். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸுக்கு மேல அதோட ரிஃப்ளெக்ஷன் அவித்தியினால பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஆயிடுச்சு. ஒரு அக்னியிலிருந்து பறந்து செல்ற பொறி, ஆயிரக்கணக்கான அக்னி பொறிகள் எப்படி பறக்குதோ அது மாதிரி நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற நமக்கு எல்லாத்துக்கும் மேலே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாஸ்க். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாஸ்க் கொடுத்துருக்கு.
நான் சன்னியாசியாக்கும் உங்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா எனக்கு தத்துவம் புரியலன்னு அர்த்தம். நீங்க தாழ்ந்தவர்கள் நினைச்சேன் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னும் எனக்கு தத்துவமே தெரியலன்னு அர்த்தம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாஸ்க் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கடமைகள்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா சொனங்காம இது எனக்கு செய்யத்தக்கது அப்படின்னு அபிமானத்தை விட்டுட்டு எந்த பலனும் வந்து பாத்தீங்கன்னா வேணா எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு அப்படின்னு எது பண்ணப்படுகின்றதோ அந்த தியாகம், சங்க தியாகம், பல தியாகம், பற்றுதலை தியாகம் செய்தலும் பலன்ல இருக்க ஆசையை தியாகம் பண்றதும் தான் வந்து பாத்தீங்கன்னா சாத்விக தியாகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனோட பலன் சொல்ல ஆரம்பிக்குது. கர்மயோகத்தோட பலன். கர்மயோகத்தோட பலன் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய முன்னாடி வந்து முதல்ல 6 அத்தியாயங்கள்ல 1வது அத்தியாயத்தை விட்டுட்டீங்கன்னா 2, 3, 4, 5, 6 எல்லாத்துலயும் கர்மயோகத்தோட இதை வந்து பிரசம்சா பண்ணிருக்கு, நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அந்த கர்மயோகத்தோட பலன் எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகத்துல சொல்லுங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 10வது ஸ்லோகம் சொல்லுது. ஒரு கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ண 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 என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றுதலை விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆசையும் இல்லை அப்படின்னும் போது ரொம்ப நமக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காத்துல பறக்கிற இலை மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சும்மா அப்படியே காத்துல ஆடுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாம எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம ஜீவனம் வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிமானம் போயிடும், தன்னோட கர்மத்திலையும் அபிமானம் போயிடும், எந்த ஒரு ஆசையும் இருக்காது. அப்ப எப்படி இருக்கும், ஒரு ரிலாக்ஸா வந்து ஒரு ஃபிலிம் பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பாடம் போயிட்டு இருக்கு, ஒரு டிராமா நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குற சூழ்நிலை வரும். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ந துவேஷ்டி அகுஷலம் கர்ம. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறவங்க காமிய கர்மமா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் காமிய கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் வந்து எப்பவுமே கர்மிய சார்ந்தது. கர்மமும் குஷலம் கர்மன்னு சொல்லக்கூடிய மங்களமா எது, அகுஷலம் கர்மனா எது, காமிய கர்மம், ஜென்மத்தை கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி கர்மங்கள்லையும் அவன் துவேஷத்தை அடைவதில்லை. பண்றாங்க, பண்ணிட்டு இருக்கட்டுமே, நல்லா இருக்குங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில யூடியூபை திறந்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மருக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நரசிம்மர் காட்டுறாங்களே அப்படின்னு நரசிம்மர் தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு அதை போட்டா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சங்கல்பம். இவருக்கு இந்த இதுல அபிஷேகம் பண்ணா இந்த பலன், அதை பண்ணா இந்த பலன் அப்படின்னு காலையிலேயே பலன் தான். அப்ப சுவாமிக்கு அபிஷேகம்னும் போது இப்படிதான் வருது. ஆனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் என்ன பண்றது, எத்தத்தின்னா பித்தம் தெளியும், ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ல இருக்காங்க, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு இருக்கு. அவங்களுக்கு பெரிய சொல்யூஷன் தேவையில்லை, அப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு தேவதைக்கும் விதவிதமான வந்து பாத்தீங்கன்னா காமியத்தோட பூஜைகள் பண்றாங்க. இப்படியாவது நடக்குதே அப்படின்னு நமே பக்த பிரணஷ்யத்தின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு பகவான். என்னுடைய பக்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசத்தை அடைவதில்லைன்னு பிரதிஜா பண்ணியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கரையேறிடுவாங்க, எல்லாரும் கரையேறிடுவாங்க அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, சரி இப்படியாவது ஆராதனை ஈஸ்வரனுக்கு நடக்குதே அப்படின்னு அவன் என்ன பண்றான், காமிய கர்மங்களை அவன் வெறுப்பதில்லை. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குஷலமான கர்மம், யாராவது நிஷ்காமியமா கர்மம் பண்றாங்க அப்படின்னா ஆஹா சூப்பரா பண்றாங்க அப்படின்னு அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா அதனோடும் பற்றுதலை அடைவதில்லை. அனுசச்சத்தை அனுசச்சத்தை. அப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் என்ன ஆயிட்டான், சமநிலையை அடைஞ்சிட்டான். சமநிலையை அடையறதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன தெரியும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் வெளியில பாக்குறான். நல்லது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா சூப்பரா பண்றாங்கன்றான், கெட்டது ஏதாவது பண்ணாங்கன்னா ஐயோ பாப்பிகள் இப்படி பண்றாங்களேன்றான். இவன் சமநிலைய மனசுல அடைஞ்சதுனால வெளியில இருக்கிறது எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது, எல்லாம் சமமா தெரியுது. அப்ப சமமா தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், காட்டுல போகணும் அப்படின்னா காடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கார்பெட் எல்லாம் விரிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், நம்ம செப்பல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா முள்ளு குத்தாது, சிம்பிளான லாஜிக். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழத்தை வெட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒண்ணும் பண்ண வேணாம், எண்ணெயை கையில பூசிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பலாப்பழம் ஃபுல்லா எண்ணெயை கொட்டுங்க அப்படின்னா பலாப்பழம் ஃபுல்லா எண்ணெயெல்லாம் கொட்ட வேணாம், நம்ம கையில எண்ணெயை தடவிட்டு கத்தியில எண்ணெயை தடவிட்டு வெட்டினா போதுமானது. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தை எதை வச்சு பார்க்கிறோம் அப்படின்னா இந்த மனசை வச்சுதான் இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், அனுபவம் பண்றோம். இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமநிலை வந்துடுச்சு அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமாயிடும். நம்ம மனசுதான், நீங்க மனசு சமநிலையில இருந்தீங்கன்னா, மனசு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, அது ஏத்த மாதிரி இந்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரிய ஆரம்பிச்சு. அப்ப சமநிலையில ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா, அவனோட நிலையில நல்லது கெட்டது எதுவுமே இல்லை, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா. அப்ப வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், டிராமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எந்த அபிமானமும் அவனுக்கு இருக்கவே இருக்காது, நல்லது கெட்டதில்ல. அப்படிப்பட்ட தியாகி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறான், சத்வ சமாவிஷ்டா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா, சத்துவம் அப்படின்னா அவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடையுது அப்படின்னாவே, சஞ்சலம் இல்லாம இருக்குதுனாவே என்ன அர்த்தம், சத்துவ குணத்தினால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த சத்துவ குணத்தினால் வியாபிக்கப்பட்டவனா இருக்கிறவன் என்ன ஆகிறான், அவருக்கு ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றார், நீதான் பிரம்மமா இருக்க அப்படின்னும் போது, அது இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா சித்த சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுனால, மனசு சத்துவ குணத்துல பிரதானமா இருக்கிறதுனால, அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில, ஆமா சுவாமி நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் இந்த தேகாதிகள் இல்லை அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளை பிரிச்சு பார்க்கிற ஒரு சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகுது. மேதாவியா ஆகிறான், நல்ல ஞானத்தை அடைகின்றான். ஞானத்தை அடைஞ்ச மாத்திரத்துல அடுத்த லெவலுக்கு போறான். மெதுவா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 இவனை எங்க கொண்டு போகுது, மனனத்துக்கும் கொண்டு போகுது. மனனம் பண்ண 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 இது பொய் அப்படின்னு ஈஸியா அவனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒவ்வொன்றுத்தையும் நேர்த்தி பண்ற சாமர்த்தியம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. மன சமநிலை இல்லாதவன், பற்றுதலை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்ணவே முடியாது. நேர்த்தி பண்றதுக்கான சாமர்த்தியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் கொடுக்குது. சங்கம் இல்லாம பண்ற, பற்றுதல் இல்லாம பண்ற கர்மா, ஆசை இல்லாமல் பண்ணக்கூடிய கர்மா, இந்த ரெண்டுத்தோட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி. நீங்க இந்த ரெண்டுத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்த்தி சம்பவிக்கவே சம்பவிக்காது. சத்தியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தமாயிடும். சத்தியத்துவம் கொடுத்து பிராக்டிஸ் பண்ணவனுக்கு இது பொய் அப்படின்னா முடியாது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் பிராக்டிஸ் வந்து கர்மயோகத்தினாலேயே இவன் வந்து பாத்தீங்கன்னா தியாகி ஆயிடுறான். அந்த தியாகி ஆனவன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இது பொய் அப்படின்னும் போது ஈஸியா தியாகம் பண்ற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகுது. இது வெறும் நாமரூபம், இது வெறும் நாமரூபம், இது வெறும் நாமரூபம் அப்படின்னு பார்க்கிறதோட இவனுக்கு என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா சம்பந்தம் அதிகம் இல்லை, ஒரு சினிமா மாதிரி பார்க்கறான். தன்னோட தேகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சினிமா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா விளக்கிக்கிட்டே வரான். விளக்கிக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சம்சயா, இவனுடைய சந்தேகம் எல்லாம் நேத்தி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனத்தோட லட்சணம் சொல்றோம். சிரவணத்தோட லட்சணம் பதஜன்ய ஞானம். இப்ப நீங்க சிரவணம் பண்றீங்க, பதம் பதமா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா உள்ள போகுது. மனனத்தோட அர்த்தமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமேயகத சம்சய நிவர்த்தி மனனம். பிரமேயம் அப்படின்னா பிரம்மம், ஆத்மா. அந்த பிரம்மத்தை பத்தின தெளிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, சப்தமா இருக்கிற வரைக்கும் தெளிவு கிடைக்காது. எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்தின்னு அதை வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு உதாசீன பாவத்துல என்ன பண்ண போறோம், இதை எல்லாத்தையும் நான் இல்லைன்னு ஒவ்வொன்றத்தையா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்ப ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து பிராக்டிஸ் பண்றது. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு என்னன்னு தெரியல, சுகரும் கரெக்டா தான் இருக்கு, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நேற்று 2 நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதமான வந்துருக்கு, ஏதோ உள்ளுக்குள்ளார ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், பிபி அதிகமாயிடுச்சு, இல்ல சுகர் அதிகமாயிடுச்சு, இல்ல ஹார்ட் இதாயிடுச்சு, இது எவ்வளோன்னு சொல்லுவான் அவன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மதன் இருக்கு, ஏதோ கண்ட்ரோல் இல்லாம ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆன மாதிரி தெரியுது, ஏதோ ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு உடம்புக்குள்ளார, என்ன ரிப்பேர்னு தெரியல. இப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட அட்டாச் ஆனா என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்து இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு மதப்புலதான் பேசிட்டு இருக்கேன், ஏதோ கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அப்ப மதப்புலையே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இப்படி இருக்கு, நான் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றுத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது நானா அப்படின்னா, பரமஹம்சானந்தான்னு எவனோ ஒருத்தன் இடியட், அவன் இல்லை. அப்ப நான் பார்க்கிறேன் இந்த பரமஹம்சானந்தா பேசிக்கிட்டு இருக்கிறத, பரமஹம்சானந்தாவோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரபிள்ல இருக்குன்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இது மாதிரி ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மெதுவா ஆப்ஜெக்ட் பண்ணி பண்ணும்போது, இந்த ஆப்ஜெக்ட் பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லைன்னு உங்களால என்ன பண்ண முடியும், நேர்த்தி பண்ண முடியும். இந்த நேர்த்தி பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் முடிவுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவுல இவருடைய சந்தேகங்கள் எல்லாம் சின்ன சம்சயம், சந்தேகங்கள் எல்லாம் வெட்டுப்படுகின்றன.
தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திரஷ்டா அப்படின்றதுல இவனுக்கு நல்ல சாலிடா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு பிறகு இவன் என்ன ஆகுறான், சம்சயம் முடிச்சு போச்சா. இதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் என்ன பண்றார், அதோட கண்டினியூட்டிய லாஸ்ட் பேராகிராஃப்ல எழுதியிருந்தார் பாஷ்யத்துல. சின்ன சம்சயகன்றதுக்கு அர்த்தம் மனநத்து மூலமா ஒருத்தன் இது எல்லாம் பொய் பொய் பொய்ன்னு பார்க்கறது எல்லாத்தையும் பொய் அப்படின்னு ஒருத்தன் பாவிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, தியாகம் இருக்குல்ல, நேத்திய தியாகம் தான். மனசு நல்லா புரிஞ்சுங்க. அந்த தியாகம் எங்க இருந்து வரும், கர்மயோகத்திலிருந்து வரும். கர்மயோகம் ஒருத்தர் பண்ணல அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞானம் தெரிஞ்சிருப்பார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ற சாமர்த்தியம் அவருக்கு வரவே வராது. ஏன்னா சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்குமே. எதையுமே தியாகம் பண்ணாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணவே முடியாது ஒரு சின்ன விஷயத்த கூட. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நேத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மனன ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு உண்டாச்சு. அதான் சின்ன சம்சயம். அப்படி உண்டான மாத்திரத்துல இவனுக்கு என்ன ஒரு நிச்சயம் உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் எல்லாம் திருஷ்யம், இங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. கடைசி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாந்தமா வந்து பாத்தீங்கன்னா உட்காரணும், நான் பண்ணதெல்லாம் வியர்த்தம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு கடைசியில. ஆனா ஓட்டமா ஓடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லா நம்ம வந்து பொன்மயமா மாத்திரலாம்னு நினைச்சார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மெதுவா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, ஐயோ வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் தானா நிக்கிறது மட்டும் தான் செய்ய வேண்டியது. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நான் ஹைலைட் பண்ணிங்கன்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, 22வது பேஜ்ல என்ன சொல்லியிருக்கேன், ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் ஏவ பரம் நிஸ்ரேயச சாதனம். ஆத்மால நிக்கிறது மட்டும்தான் ஆத்மஸ்வரூப அவஸ்தானம்னு அர்த்தம். தான் தானா நிக்கிறது மட்டும்தான் மேலான மோட்சத்திற்கு சாதனம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந அந்நியத்து கிஞ்சித்து இதி, இதுக்கு அந்நியமா வேற ஒரு சாதனமும் இல்லை. நான் பண்ற வெளியில பண்ற எந்த தர்ம காரியங்களா இருக்கட்டும், கோயிலா சுத்துறதா இருக்கட்டும், மலை ஏறுறதா இருக்கட்டும், அன்னதானம் பண்றதா இருக்கட்டும், சேரிட்டி ஒர்க் நிறைய பண்றதா இருக்கட்டும், எந்த கர்மா பண்ணினாலும் அது மோட்சத்தை கொடுக்காது. அது எல்லாம் நம்ம பண்றது எல்லாம் எதுக்கு அப்படின்னா தான் தானா நிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சம்சயகனா அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி அவனுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா உண்டாகுது. நானா நிக்கிறது தான் மோட்ச சாதனம், சுஸ்வரூப அவஸ்தானம். இதுக்கு அந்நியமா வேற எந்த ஒரு சாதனமும் இல்லை அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் நீங்கிறது. ஏவம் நிச்சயேன சின்ன சம்சய, இந்த விதமா நிச்சயமா சாலிடா இவனுக்கு புத்தியானது உண்டாகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தோட அர்த்தம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், 11வது ஸ்லோகத்தை ஆச்சாரியர் சொல்றார். யாருக்காவது தியாகத்துல இருக்கணும் அப்படின்னா, தியாகத்தை பத்தி வெளியில இருக்கக்கூடிய தியாகத்தை பண்ணணும்னு ஆசை இருந்தா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தியாகத்தை பத்தி நல்லா புரிதல் நமக்கு உண்டாகணும். மனசுல புரிஞ்சுங்க. 9வது ஸ்லோகத்துல சொன்னதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியாகம். அப்ப தியாகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இல்ல, தியாகம் எங்க இருக்கு, உள்ள. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு காரியம் பண்ணும் போது பலன்ல ஆசைப்பட்டு பண்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தான் தெரியும். கூட யாருக்கு தெரியும், உள்ளுக்குள்ளார இருக்கு பரந்தாமன் பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நான் சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடாதாரியா திருப்புன்றம் போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டு காவியை போட்டுக்கிட்டு பேரை மாத்திக்கிட்டு நான் உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பற்றுதலோடையும் நிறைய ஆசைப்பட்டு கர்மம் பண்றேன் அப்படின்னா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் உள்ள பகவான். ஐயோ பாவி வேஷதாரியா இருக்கியே அப்படின்னு உள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. அவன் சிரிக்க நமக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, உள்ளுக்குள்ளார ரொம்ப கில்ட்டி வந்துகிட்டு இருக்கும். எந்த சன்னியாசியா இருந்தாலும் வேஷம் போட்டான் அப்படின்னா அவன் நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் வாஸ்தவத்துல என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மப்பல தியாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்கம் பற்றுதலை தியாகம் பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தியாகம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் தேவையில்லை, பேரை மாத்தணும்னு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப இதனால நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஷ்டாங்க யோகம் பண்றவனுக்கு என்ன மனசமநிலை கிடைக்குமோ, சமாதி கிடைக்குமோ, அதே சமாதிக்கு அர்த்தம் சமநிலை, சமதாவஸ்தான்னு பேரு. சமாதிக்கு சமதாவஸ்தா. சமாதின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமநிலை. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நிக்கிறது. அந்த சமநிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கையை மூக்க பிடிச்சிக்கிட்டு பிராணாயாமத்தை பண்றதோ, இல்ல தலைகீழா நின்று ஆசனங்களை இது பண்றதோ, பிராக்டிஸ் பண்றதோ, சமாதி அபியாசம் பண்றதோ,
இதனால கிடைக்கிறத காட்டிலும் இந்த பாவத்தை வந்து வச்சுக்கிட்டு ஈஸ்வரார்ப்பணம் 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 பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தோட பலன் உங்களுக்கு இதுலயே கிடைச்சிடும். முதல் 6 அத்தியாயத்திலேயே ஆச்சாரியர் சொல்லிட்டார். கர்மயோகத்தினால என்ன பலன் உண்டாகுமோ அந்த பலன் யோகத்தினால உண்டாகக்கூடிய பலன் சமாதி. என்ன சமாதி? இன்னும் போக வேண்டியிருக்கு. நிர்விகல்பம். நிர்விகல்பத்துக்கு முன்னாடி மனசு வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா அடங்குறது கர்மயோகத்தினாலேயே முடிஞ்சிடும். அப்ப எனக்கு வயசாயிடுச்சு சுவாமி, என்னால பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஒரு ரோகியா எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லாம பெட்ல படுத்திருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எது நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாந்தமா வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போய் நிற்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை சொல்ற. 11வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா வந்துருங்க. யக புனக அதிகிருதா சன். எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு அதிகாரியாக இருந்து கொண்டு, யாரு நம்ம எல்லாம் கர்மத்துக்கு அதிகாரி. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 80 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா 80 பேர்த்துல 3 பேர் 2-3 பேரை மட்டும் சன்னியாசி எடுத்துருங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்துக்கு அதிகாரி. அதான் சொல்றாரு, அதிகிருத்தக சன், கர்மத்துக்கு அதிகாரியா இருந்துகிட்டு கூடவே என்ன இருக்கு, தேக அபிமானித்வேன, தேகாத்ம அபிமானித்துவேன, தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு இந்த தேகத்துல அபிமானம் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து ஆத்மாவை அட்டைன் பண்ணல, நம்ம ஆத்மானுபூதி நமக்கு உண்டாகல. அப்ப கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கும், கூட வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் அப்படின்னு அபிமானம் தேகத்துல இருக்கு. தேகபிருத்து, நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா தேகத்தை தலையில தூக்கி நானுக்கு மேல வச்சிருக்கோம். தேகத்தை தாங்குபவன் அப்படின்னு அர்த்தம். தேகத்தை நம்ம எங்க வச்சிருக்கோம்? நானுக்கு மேல. தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கோம் 24 மணி நேரமும். நான் தேகம் நான் தேகம் நான் தேகம், நானுக்கு மேல தேகத்தை அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் தூக்கிக்கிட்டு. யாரு அப்படின்னா அஜ்ஞானி. அந்த அஜ்ஞானி என்ன பண்றான்? அபாதித்த ஆத்ம கர்த்திருவ விஜானத்தையா. அபாதித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நான் கர்த்தான்ற அந்த அபிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதம் பண்ணாதவனாக. தமிழ்ல உங்களுக்கு வந்து ஆத்மா கர்த்தா இல்லை என்ற தன்மை நீங்காதன்னு போட்டிருக்கேன் பாருங்க. ஆத்மா 3வது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆத்மா கர்த்தா இல்லை என்று அடிச்சிருங்க. ஆத்மா கர்த்தா என்ற தன்மை நீங்காத, இந்த இல்லையை எடுத்துருங்க. ஆத்மா கர்த்தா என்ற தன்மை வந்து பாத்தீங்கன்னா பாதம் ஆகல. ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னு 3:27 3:28 வந்து திரும்ப 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆச்சாரியார் சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ பண்ணல நீ பார்க்கிறவன், நீ பண்ணல நீ பார்க்கிறவன். யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே. யார் பண்றா? சுபாவம்னு சொல்லக்கூடிய அந்த மாயா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சைத்தன்யத்தை ஆசிரியம் பண்ணி இருக்கிற மாயா பண்ணுது. இது எல்லாம் பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. எல்லா காரியங்களையும் யார் பண்றா அப்படின்னா 3 குணங்கள் பண்ணுகின்றன. அப்படி ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரு நம்ம நினைக்கிறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த விவேகம் நமக்கு வர மாட்டேங்குது. படிச்சாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைம் கொடுக்க மாட்டேன்றோம். டைம் கொடுத்து ஒவ்வொன்றுத்தையும் படிக்கிற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். யார் எமைக்கிறா, யார் பேசுறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், மனசோ மனயோத்து, வாச்சோக வாச்சம், சௌ பிராணஸ்ய பிராணக. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா காதுக்கு காதா இருக்கேன், கண்ணுக்கு கண்ணா இருக்கேன், மூக்குக்கு மூக்கா இருக்கேன், மனசுக்கு மனசா இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் என்னவா இருக்கேன்? நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி கண்ணுக்கு பின்னாடி இருந்து கண்ணை பார்க்கிறேன், காதுக்கு பின்னாடி இருந்து காதை பார்க்கிறேன், மனசுக்கு பின்னாடி இருந்து மனசை பார்க்கிறேன். அப்ப நான் பார்க்கிறவன், நான் எதையுமே பண்ணவில்லை அப்படின்னு ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கிடைக்காததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அபாதித்த ஆத்ம கர்த்திருவாதி விஜானத்தையா. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேன் அப்படின்ற அபிமானம் இருக்கு பாத்தீங்களா, அபாதித்த அப்படின்னா பாதம் ஆகல. இன்னும் நான் பண்றேன்ற அந்த கர்த்திருவம் வந்து பாத்தீங்கன்னா நீங்காம இருக்கு, இன்னும் புரியல. அந்த புரியாத காரணத்தினால என்ன நினைக்கிறோம், அகம் கர்த்தா இதி, நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
நிச்சித புத்திகி, நல்லா நிச்சயமா நினைக்கிறோம். நான் தான் பண்றேன். யார் பண்றா? நான் தான் பண்றேன். கர்த்திருவம் வந்துருச்சு. கூடவே என்னது? நான் அனுபவிக்கிறேன், நான் போக்தா அப்படின்னு ரெண்டத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு, தஸ்ய அப்படிப்பட்டவனுக்கு கர்த்திருவத்தையும் போக்திருத்துவத்தையும் வச்சுக்கிட்டு, இந்த தேகத்தை நான் நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, தூக்கி மேல வச்சுக்கிட்டு. தூக்கி பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட்டை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கோம். மலமும் மூத்திரமும் இருக்கிற ஒரே நாத்தம் பிடிச்ச இந்த சரீரத்தை தூக்கி நானுக்கு மேல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பவித்திரம்னு நினைச்சுக்கிட்டு தூக்கி அலையிறோம். மூத்திர சட்டியோ மலைச்சட்டியோ தூக்கிட்டு அலையிற மாதிரி. பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா டாய்லெட்லாம் இல்லை. டாய்லெட்லாம் இல்லாத போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் 80s பார்த்துருக்கேன். 80யோட ஸ்டார்டிங்லலாம் நாங்கள் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வருவாங்க, பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெலாம் இப்போல்லாம் ட்ரைனேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, இப்போ முன்னாடிலாம் அது மாதிரிலாம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா மலத்தை தூக்குறதுன்னு ஒரு இது இருந்துச்சு. நமக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். மலத்தை சுமக்கிறது அப்படின்னு என்ன யோசிச்சு பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நான் சின்ன வயசுல நடந்ததை இப்ப யோசிச்சு பாக்குறேன். ஐயோ என்ன ஒரு மோசமான இது. எப்போ இந்த டாய்லெட் நவீனமான இருக்கிற டாய்லெட் வந்துச்சோ அப்போ நிம்மதி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் மலத்தை பாத்தீங்கன்னா ஆட்கள் சுமப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடம்பு என்னது? கீழே பாத்தீங்கன்னா மூத்திரம் மனம் தானே இருக்கு. உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்மெல்லு தான். அக்கல்ல இப்பவே பாத்தீங்கன்னா வியர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சந்தனமா வெளியே போகுது உடம்புல இருந்து சந்தனம்லாம் வராது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மலக்குடலையும் மூத்திர குடலையும் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அலையிறோம். அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இந்த தேகத்தை நான் நினச்சிக்கிட்டு யாரெல்லாம் இருக்கோமோ நிச்சித புத்திக்கு நான் கர்த்தா அப்படின்னு ரொம்ப சாலிடா நினைக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசேஷ கர்ம பரித்தியாகசிய அசக்கியத்வாத், அவன் பார்த்தீங்கன்னா 100% கர்மத்தை தியாகம் பண்ணுதல், மிச்சமில்லாமல் கர்மத்தை தியாகம் செய்தல் என்பது அவனுக்கு முடியவே முடியாது. அசக்கியத்வாத் அப்படின்னா முடியவே முடியாத காரணத்தால் கர்மப்பல தியாகேன சோதித கர்ம அனுஷ்டானேன ஏவ. அப்ப யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் கர்த்தா இல்லை அப்படின்னு தூக்கி போடலையோ, நான் போக்தா இல்லைன்னு தூக்கி போடலையோ, நான் தேகம் இல்லைன்னு தூக்கி போடலையோ, அவங்களால என்ன பண்ண முடியாது? கர்மத்தை தியாகம் பண்ண முடியாது. இப்ப யாரு? நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா தேகத்தோட மிக்ஸ் ஆகி மெர்ஜாய் தான் இருக்கோம். அப்ப நம்மளால பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண முடியுமா? கர்மத்தை 100% பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசக்கியத்வாத் கர்மப்பல தியாகேன சோதித கர்ம அனுஷ்டானே ஏவ அசக்கியத்வாத் கர்மப்பல தியாகேன. கர்மப்பல தியாகத்தை முழுசா பாத்தீங்கன்னா கர்ம தியாகம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கர்ம பல தியாகம் பண்ண முடியும். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் முடியும். தேகத்தை தாங்கிக்கிட்டு தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கர்த்தா போக்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ், வேற எந்த சாய்ஸும் இல்லை. என்ன சாய்ஸ் அப்படின்னா கர்மப்பல தியாகம் பண்ணணும். அந்த கர்மப்பல தியாகத்தினால சோதித்த கர்ம அனுஷ்டானே ஏவ, சாஸ்திரம் என்ன ரோல் கொடுத்துருக்கோ, கிரகஸ்தன் அவனுக்கு என்ன கர்மமோ, வானப்பிரஸ்தன் அவனுக்கு என்ன கர்மமோ, சன்னியாசி அவனுக்கு என்ன கர்மமோ, குட்டிச்சக சன்னியாசி அவனுக்கு என்ன கர்மமோ, இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சோதித்த கர்ம அனுஷ்டானம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் விதித்த கர்ம அனுஷ்டானத்துல அதிகாரம் ஏவ அதிகாரம், அதுல மட்டும்தான் அதிகாரம். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி அதிகாரம்? நம்ம பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு கர்மப்பல தியாகம் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு அதிகாரம் இருக்கு. அதுதான் பண்ண முடியும். தத்து தியாகே இது, கர்மத்தை தியாகம் பண்றதுல நமக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. நான் தான் சொன்னேன், எது வரைக்கும் சுவாமி கர்மம் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நேத்தி பண்ற சாமர்த்தியம் உண்டாகிறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கர்மம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு சாஸ்திரம் இவ்வளவு நல்லா தெரியுது அப்படின்னா இப்ப நான் எது வரைக்கும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எப்ப கம்ப்ளீட் பண்றேன்னு ஒரு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப இப்ப பாடம் நடந்துட்டு இருக்கா, அப்ப பாடம் நடந்துட்டு இருக்கும் போது நேத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? நீங்களா இல்ல நேத்தி பண்ண முடியுமா? நீங்களா சொப்பனம், நீங்களா உண்மையா இல்ல பொய்யா? நீங்களா
நீங்களாம் பொய்யா உண்மையா? என்னோட பார்வையில் இப்போ எப்படி இருக்கும்? நான் பொய்ன்னு பார்த்துட்டு பாடம் எடுக்க முடியுமா? நீங்களாம் பொய், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் தோற்றம் மாத்திரமா வச்சு விட்டு இவ்வளோ சீரியஸாக பாடம் எடுக்க முடியுமா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முமுட்சுக்களா இருக்கீங்க, நீங்கள் ஸ்ரோதாக்களா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும், நல்ல ஞானம் வந்து 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 சேரணும் அப்படின்னு தானே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடம் எடுக்க முடியும். ஆனால் நேத்தி ப்ராசஸ் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இங்கே இருக்கிறதெல்லாம் பூரணம், பூரணத்துக்கு அந்நியமாக வேற எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற ஜீவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன திருஷ்டாக்கள் மாதிரி, வெறுமை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திருஷ்ய மாத்திரம். நான் பார்க்கிறவன், எனக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை. ரெண்டும் நடக்குமா? நான் உண்மைன்னு நினைச்சாதான் ஒரு டீச்சிங் பண்ண முடியும். நான் உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சா அப்படின்னா டீச்சிங்கே பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன கர்மா பண்ண முடியாது. அப்ப எது வரைக்கும் கர்மா ஒருத்தருக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தின்னு மனசுல பார்க்கறது கேட்கறது எல்லாத்தையும் நேத்தி பண்ண எப்ப ஆரம்பிக்கிறனோ அதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டியை என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பண்ண முடியும் உங்களுக்கு. அப்ப கர்மத்தோட இதை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முனிவன் தான் வந்து என்ன பண்ண முடியும். நேத்தி பண்ணக்கூடிய முனிவன் மட்டும்தான் கர்மம் இல்லாம ஏகாந்தத்துல உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றது போறது எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தள்ளிக்கிட்டே இருக்க முடியும். மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரைட்ஸ் இருக்கு. அப்ப மனனம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. மனனம் பண்ற சாமர்த்தியம் வரத்துக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ரைட்ஸ், அந்த அந்த பலத்தை கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மம். கர்மத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்து கர்மப்பல தியாகேன, கர்மப்பலத்தை தியாகம் பண்றது மூலமா கர்ம அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுல மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு. ந தஸ்ய தியாக தத்யாகி, அந்த கர்மத்தை தியாகம் பண்றதுல நமக்கு ரைட்ஸ் இல்லவே இல்லை. இது ஏத்தம் அர்த்தம் தர்ஷயித்தும் ஆக, இந்த அர்த்தத்தை காட்டுறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், பேய் மாதிரி வேலை பண்ணுங்க, பேய் மாதிரி வேலை பண்ணுங்க. ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோம்பி உட்கார்ந்துடாதீங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்று உங்களுக்காக ஏதாவது பண்ணி ஈஸ்வரார்ப்பணமா உங்க கர்மத்தை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா 4 பேருக்கு உபயோகம் ஆகிற மாதிரி ஒரு கர்மா பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸ்வரார்ப்பணம் விராட்டுக்கு நான் பண்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மெதுவா நேத்தி பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நேத்தி பண்றது சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாயிரும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா சோம்பி உட்காராதீங்க. சோம்பல்னால ஆலசியத்தோட உட்காராதீங்க. சொல்லியாச்சு. பாஷை இதுக்கு வந்துருங்க ஸ்லோகத்துக்கு. நஹி தேகபிருதா சக்கியம், நஹி தேகபிருதா சக்கியம் त्यक्तुं कर्माण्यशेषतः, त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी, यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते, सत्यागीत्यभिधीयते. ஸ்பஷ்டமா சொல்றாரு பாரு, ஸ்பஷ்டமா சொல்றாரு. பூர்வ மீமாம்சர்களுக்குலாம் இந்த ஸ்லோகமே தெரியாது. அவங்கள கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் இருந்தார், கணபாட்டி ஒருத்தர் இருந்தார். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீதா பாறை, நாங்கள் கீதா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். சாதுக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீதா ஜெயந்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக நல்லா பண்ணுவோம். ஒரு அம்பாலோட கோயில் இருக்குது, லலிதா பரமேஸ்வரியோட கோயில். அதுக்கு நல்லா அர்ச்சனை ஆறாது, டெய்லி நான் தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்பாள் தான் எனக்கு வந்து எல்லாமே. அப்போ கீதா பாராயணம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவோம், அந்த கோயிலில் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், பாராயணம் பண்ணுவோம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, சாமி கணப்பாடி இருக்காரு, அவரை வச்சு பண்ணுவோமா அப்படின்னு. சரி கூப்பிடுங்களேன், பண்ணுவோம், ஒரு நல்லா ஒரு முறையாக ஒரு பூஜையும் பண்ணிடலாமே அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கீத பாராயணத்துக்கு முன்னாடி வந்துட்டார். நானும் கீத பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னு. கீத பாராயணம் நாங்கள் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் பொறுமையாக 6 அத்தியாயமாக பிரிச்சுக்கிட்டு 3 வாட்டி என்ன பண்ணுவோம் கேப் விட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீதா மகாத்மியம் சொல்லி இதெல்லாம் சொல்லி கரெக்டாக ப்ராசஸ் நல்லா பண்ணுவோம். இதெல்லாம் சின்மயா மிஷனில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீதா பாராயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப மெதுவாக நல்லா பண்ணணும். சின்மயா மிஷன்லலாம் நல்லா பண்ணுவாங்க. சின்மயா மிஷனில் சொல்லி கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவரை கணப்பாட்டியை வந்து கூப்பிட்டோன்னா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 3-3.5 மணி நேரம் அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அதை நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் கீதா ஜெயந்தின்றத கீதா பாராயணத்தோட. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் கீதாவை முடிச்சுட்டாருங்க பாராயணம். 1.5 மணி நேரம் எக்ஸ்பிரஸ் தான், துரந்தோ எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்ட 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 என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு இப்படி திரும்பறதுக்குள்ள முடிச்சு போச்சு. கீதை பாராயணம் பண்ணி அவர் ஆரத்தியை காட்டி என்ன பண்ணிட்டாரு, முடிச்சு போச்சு சுவாமி நமஸ்காரம் சுவாமின்னு போயிட்டார், கவர் வாங்கிட்டு போயிட்டார், அவ்வளோதான். என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியறதுக்குள்ள இதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டத்தோட அர்த்த கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. பகவத்கீதையை கூட என்ன பண்ணுவாங்க, வேத பாராயணம் மாதிரி பாராயணம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப கிளியராக சொல்லுது பாருங்க. எது தியாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகி தேகபிருதா சக்கியம் தியக்தும் கர்மான் யசேஷதா. தேகத்தை தாங்கியவர்களால், தேகபிருதா அப்படின்றதுக்கு அர்த்தம் தேகத்தை தாங்கியவர்களால், தேகத்தில் அபிமானம் உடையவர்கள் யாரெல்லாம் நான் அப்படின்னு இந்த தேகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், அபிமானத்தோட இருக்கோமோ, நேத்தி இன்னும் பண்ணலையோ, அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மாணி அசேஷதக, அசேஷதக கர்மாணி, மிச்சமில்லாமல் கர்மங்களை என்ன பண்ண முடியாது, தியக்தும் நகி சக்கியம், தியாகம் செய்வதற்கு முடியவே முடியாது. மனசுல இதை நல்லா வச்சுங்க. ஜீவன் முக்தி விவேகம் படிச்சுட்டு இருக்கோம், அங்கேயும் இதே மனசுல கொண்டு வாங்க. சந்நியாசத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா யாரெல்லாம் தேகத்தை வச்சிருக்கோமோ அவங்களால் கர்மத்தை பூரணமா மிச்சமில்லாம தியாகம் பண்ண முடியாது. நகி க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்திய கர்ம கிருத்து 3வது அத்தியாயத்தை சொல்றார். இந்த ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் இல்லாமல் இந்த தேகத்தில் இருக்க முடியாது. எமைக்கிறது ஒரு கர்மா தானே, சுவாசிக்கிறது ஒரு கர்மா தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்க கர்மங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட முடியாது நம்மளால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் அபிமானம் உடையவர்களால் எந்த மிச்சமில்லாமல் கர்மத்தை தியாகம் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும், நமக்கெல்லாம் ஒரே பாசிபிலிட்டி தான், எஸ் டு. ஆனால் எவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் எவன் கர்ம பலனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டு கர்ம பல தியாகி, எவன் கர்ம பலன்களை ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு தியாகம் செய்கின்றானோ ச தியாகி இதி அபிதீயதே, அவனே தியாகி என்று சொல்லப்படுகின்றான், அவனே சந்நியாசி என்று சொல்லப்படுகின்றான். கர்ம பலனை தியாகம் செய்யாதவன் சந்நியாசி இல்லை. கேன்சல் ஆயிடும். வெளியில வேஷம் போட்டிருக்கலாம், ஊர்ல வந்தா எப்படி இருக்கலாம், மற்றவங்களாம் பெரிய சன்னியாசி நினைச்சுக்கலாம். ஆனா பகவான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். பெரியவங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சோண்டு சங்கல்பம் பண்ணாலும் அவன் சன்னியாசி இல்லை, வேஷதாரி. ஆச்சரியர் சொல்றார். அப்ப கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மகாவியாதன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா. மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாவியாதன் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. கறியை வந்து ஆட்டுக்கறியை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்து பங்கிட்டு கொடுக்குற ஒரு கடை வச்சிருக்கவன், கசாப்பு கடைக்காரன். கசாப்பு கடைக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் மாதிரி மிகப்பெரிய ரிஷி யாரும் இல்லை அப்படின்னு, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு வரார். அவருக்கு அபிமானம், அவ்வளோ அபிமானம் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வர்றார், பிக்ஷை கேட்குறார். பிக்ஷை கேட்கும் போது அந்த ஸ்திரீ வந்து கொஞ்சம் சுவாமி கொஞ்சம் இருங்க அப்படின்னு இவரை உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போய் உள்ளுக்குள்ளார போய் தன்னோட மாமனார் மாமியார் எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு கோபம், அவ்வளோ கோபம் வருது. நான் ஒரு ரிஷி வந்திருக்கேன், ஒரு பெரிய தபஸ்வி வந்திருக்கேன், என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா அவமதிக்கிறியா அப்படின்னு. அப்போ அந்த அம்மா வெளில வந்தாங்க, என்ன கொக்குன்னு நினச்சியா எரிச்சிடுறதுக்கு, நானும் கொக்குலாம் இல்லை அப்படி. இவருக்கு அப்படியே ஆடி போகுது. நம்ம எப்படி அங்கே ஆத்தங்கரையில் கொக்கை எரிச்சது வந்து இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், எப்படிம்மா நீ இங்கே இருந்துக்கிட்டு இதை பண்ணுற, அப்போ எப்படி சொல்கிற உனக்கு அப்படின்னா, எனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுங்க. எங்கள் குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, உன்னோட டியூட்டியை பண்ணு, பற்றுதலை விட்டுட்டு, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆசக்தின்ற பற்றுதலை விட்டுட்டு, பலன் மேலே இச்சையை விட்டுட்டு டியூட்டியை மட்டும் பண்ணுறது. அந்த டியூட்டியை மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு வேற எதுவும் யோகம்னா ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு. யாருமா உங்கள் குரு? ஒரு வியாதன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஒரு கசாப்பு கடை இருக்காரு கடத்தெருவில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இவர் வேகமாக அங்கே போகிறார். அங்கே போனால் அங்கேயும் அவரும் என்ன பண்ணுறாரு, சுவாமி கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு ஒரு சேரை போட்டு உட்காருங்க, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இவரை உட்கார வச்சுட்டு கசாப்பு கடையில் ஓரமா
இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிஸ்னஸை நல்லா பார்த்துட்டு இருக்கார். எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு 11-12 மணிக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாமி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போன சாமி இந்த சேரை போட்டு இங்கே உட்காருங்க, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார், அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க சாமி இப்போ என்ன அப்படின்ட்டு. லேட் ஆகிடுச்சு, அதுக்கே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ என்ன சாமி சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிது அப்படின்னு அவர் கேட்கும்போது சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இதுதான், என்ன அப்படின்னா என்னுடைய டியூட்டியை பண்ணணும். என்ன யோகம் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஷிகிட்ட இருக்கக்கூடிய ஞானம் இந்த மனசமநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சுதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுனாலேயே ஒருத்தருக்கு மனசமநிலையின் மூலமா யோகம் கிடைச்சிடும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுல உட்கார்ந்து எந்த யோகத்தை அபியாச யோகத்தை பண்ணினாரோ அதே யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கடையில இருந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்ல பற்றுது இல்லாம ஆசை இல்லாம பண்ணும் போதே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராப்தி ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரு தியாகி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரிஷி தியாகி இல்லை, அபிமானத்தோட இருந்தார். தன்னோட தபஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா இந்த கசாப்பு கடைக்காரனும் அந்த ஸ்திரீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தியாகிகள். அப்ப தியாகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா கர்மப்பல தியாகம் தான் தியாகம். கர்மப்பலனை தியாகம் செய்பவன் தான் தியாகி என்று சொல்லப்படுகின்றான். தியாகி தான் சன்னியாசி. புரிஞ்சு பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற நகி, நகியை விட்டுருங்க, பின்னாடி சேர்த்துக்கலாம். யஸ்மாத் எந்த காரணத்தினால், தேகபிருத்தா, தேகபிருத்தானா யாரு, தேகத்தை தாங்கியவர்கள். யாரு தேகபிருத்தா, ஆச்சாரியர் சொல்ற தேகம் பிபர்த்தி இதி, தேகத்தை தாங்கியவர்னு அர்த்தம். பிபர்த்தி அப்படின்னா தாங்கியவர்கள். டிபரிஞ்சு தாரணி தாத்து, தாரணம் பண்றவங்க. நம்ம எங்க பண்ணியிருக்கோம், தாரணம்னா தாங்குறதுன்னு அர்த்தம். நானுக்கு மேல இந்த தேகத்தை தூக்கி, நான் பரமஹம்சானந்தா தேகத்தை தூக்கி மேல வச்சிருக்கேன். அப்ப நானுக்கு மேல தேகத்தை நம்ம தாங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக பிருத்துன்னு பேரு நமக்கு. தேக பிபர்த்தி இது தேக பிருத்து, தேகத்தை தாங்கியவன். நம்ம எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானிகள் ரொம்ப கம்மி தானே, ஞானிகளை தூக்கி ஓரமா போட்டுருங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் தேக பிருத்துன்னு பேரு, தேகத்தை தாங்கியவர்கள். தேகாத்ம அபிமானவான். அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்க, தேகத்தை தாங்குறவனா என்ன, ஒன்றும் இல்லை, தேகத்துல நான் அப்படின்னு அபிமானத்தை வைத்திருப்பவன். நான் தேகம் அப்படின்னு ஆப்ஜெக்டா இருக்கிற இத, திருஷ்யமா இருக்கிற இந்த தேகத்தை திரஷ்டாவா இருக்கிற நான், பார்க்கிறவனா இருக்கிற நான் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், மெர்ஜ் பண்ணி வச்சுட்டேன். நான் அப்படின்னு இந்த தேகத்தை, நான் அல்லாத தேகத்தை நான் அப்படின்னு அபிமானிக்கிறேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு பேரு தேகபிருத்து அப்படின்னு பேரு. தேகபிருத்து உச்சியதே, தேகபிருத்து என்று சொல்லப்படுகின்றான். நகி விவேக்கி, வாஸ்தவத்துல விவேக்கிய இது குறிக்காது. யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்றானோ, காலையில் எந்திரிச்சோடனே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, காலையில் எந்திரிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுமே, டக்குன்னு எந்திரிச்சு காரியம் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க, பாடி, ஆமா பாடி நான் இல்லைல்ல. நல்ல வரம் எது தெரியுங்களா உங்களுக்கு, நல்லா இருக்கும் போது நமக்கு விவேகம் பண்றது வராது. நீங்க இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ரோகம் கொடுக்குறாரு அப்படின்னா வரம், வரதான். உங்களுக்கு ஏதாவது கெட்டு போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ பிரச்சனை வருது இந்த தேகத்துல அப்படின்னா பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறார். என்ன சான்ஸ், நீ வேற, இந்த பாடி வேற, நீ வேற, இந்த பாடி வேறன்னு பாக்குறதுக்காக ஒரு சான்ஸ். உடம்பு நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பாடியோட ஈஸியா மெர்ஜாயே இருக்கும், நமக்கு தெரியறது இல்லை. உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆமா இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையே, இந்த ப்ராப்ளம் இருக்கே, ஆமா ஆமா இந்த ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஒருத்தன் விவேக்கியா இருக்கான் அப்படின்னா திருஷ்யத்தை திருஷ்யமா, தேகத்தை தேகமா பார்க்கிற திரஷ்டாவை, நான் திரஷ்டா பார்க்கிறேன், இது தேகம் திருஷ்யம், இந்த மனசு திருஷ்யம், இந்த இந்திரியம் திருஷ்யம், இந்த உலகம் திருஷ்யம் அப்படின்னு பிரிச்சு 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 பார்க்கக்கூடிய அந்த விவேக்கி வந்து பாத்தீங்கன்னா தேகபிருத்தி இல்லை, தேகத்தை தாங்கியவன் இல்லை. அப்ப அதான் சொல்றாரு நகி விவேக்கி, விவேக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகபிருத்துன்ற பேர் வராது. யாரெல்லாம் தேகத்தோட மெர்ஜாய் இருக்குமோ அவங்களுக்கு தான் தேகபிருத்துன்னு பேரு. சகி அந்த முதலால இந்த தேகத்தை தாங்கியவன் இருக்கான், இந்த விவேக்கி இருக்கான் பாருங்க, அந்த விவேக்கியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 2:21 ஆத்ம ஞானத்தை பத்தி பேசும்போது சொல்லியாச்சு. வேதா விநாசினம் நித்யம் யேனம் அஜமவ்யயம்
கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம். 21 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, வேத அவிநாசினம் நித்தியம். எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து ஆத்மாவோட லட்சணங்களை கேட்டு அறிகின்றானோ, வேத வேத எதை அறிஞ்சான்? அவிநாசினம் வேத. அவிநாசினம்னா இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மா நாசமடையாதது, பிறக்காதது, இறக்காதது. இந்த தேகம் இறந்து போகும், இந்த தேகத்துக்கு எல்லாம் நடக்கும், நான் அப்படின்னு என்ன பண்றான்? சப்தமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேஸ்ட், அது பரோட்சம், அது வந்து துக்கத்தை போக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அப்படின்னு பிரிச்சு செப்பரேட் பண்ணி இந்த தேகத்துல நடக்கிறது எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த தேகம் இது நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன், இதுக்கு நடந்துகிட்டே இருக்கு, மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இல்லை, நாளைக்கு நல்லா இருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளா டிப்ரெஷனா இருக்கு, நேற்று 2 நாளுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு மாறிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்கள் வேற எதுவும் இல்லை, குணங்கள் மாறிக்கிட்டே இருக்க இந்த தேகம், இந்திரிய, மனசு எல்லாம் இதாகிட்டே இருக்கும். கண்ணு ஸ்பஷ்டமா எனக்கு இப்ப தெரியுது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. இதே வந்து 2 நாளுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, கண்ணு தெரியல. நேற்று முந்தானே சொன்னல, கண்ணே தெரியல, எனக்கு படிக்கிறதுக்கே கண்ணு தெரியல. அப்ப 2 நாளுக்கு முன்னாடி கண்ணு சரியா தெரியல, இன்னைக்கு கண்ணு நல்லா தெரியுது. 2 நாளுக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு உடம்பு சரியில்லை. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மனசு மோசமா இருந்துச்சு, இன்னைக்கு மனசு நல்லா இருக்கு. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, மாறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாத்தையும் யார் பாக்குறா? நான் பாக்குறேன்ல. அப்ப நான் யாரு? அவிநாசி, எந்த ஒரு நாசத்தையும் அடையாதவன் நான் அப்படின்னு. வேத அவிநாசினம் நித்தியம். நான் எப்படிப்பட்டவன்? சதா இருக்கேன், எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அது மட்டும் இல்ல, ஏனம் அஜம் அவ்யயம். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜம்னு பிறப்பில்லாத இந்த ஆத்மாவை, அவ்யயம் எந்த ஒரு வியம் நாசம் இல்லாத இந்த ஆத்மாவை, நித்தியமா இருக்கிறதை எவன் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ, அவன் என்ன பண்றான்? ஆத்மாவை இந்த தேகத்துக்கு அந்நியமா எவன் அறிகிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கதம் ச புருஷக பார்த்த, அந்த புருஷன், அந்த ஞானி புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்தில் இருக்கிற ஞானி புருஷன், விவேகம் பண்ணி அறிகிறவன், அவன் வந்து பாத்தீங்கன்னா கம் காத்தயதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரை கொல்வான்? அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்ய போறான்? கதம் ஹந்தி, எந்த விதமா கொல்லுவான்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் யாரையும் கொல்லவும் மாட்டான், அவன் கர்த்தாவும் இல்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா காரைத்தான் சொல்ற செயலை செய்விப்பவனும் அவன் ஆக மாட்டான். யாரை வச்சும் அவன் வந்து யாரையும் கொல்ல மாட்டான், அவனும் நேரடியா ஒருத்தரை கொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் தான் கர்த்தாவே இல்லையே. இந்த தேகத்தில் இருந்துகிட்டு இருக்கும் போதே, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அர்ஜுனன் ஞானியா இருந்தான் அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்ணுவான்? நான் பண்ணவில்லை, நான் பார்க்கிறேன். இந்த இடியட்டா இருக்கிற அர்ஜுனன் தான் வந்து அர்ஜுனன்ற சரீரம் காரியம் பண்ணிட்டு இருக்கு. யார் பண்றா? 3 குணங்கள் காரியம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்ற நல்ல ரஜோகுணம் போயிட்டு இருக்கு, நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த தேகம் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியும். அப்ப யுத்தம் பண்ணும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரால பார்க்க முடியும். இப்ப நான் உங்கள்கிட்ட பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையை ஒருத்தன் ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கையை ஆட்டுறான், காலை ஆட்டுறான், இந்த தலையை அசைச்சு வந்து பாத்தீங்கன்னா மோனோ ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு ஒருத்தன் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானேன்னு யார் பார்த்துட்டு இருக்கா? நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றேனா அப்படின்னா, நான் பாடம் எடுக்கவில்லை, நான் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கவே இல்லை, நான் படிச்சு கொடுக்கவே இல்லை. யார் பண்றா? சுபாவஸ்து பிரவர்த்ததே, மாயாதான் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட மாயா, திரிகுணா மாயாதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பண்ணவில்லை, தேகம் பண்ணுது, இந்திரியம் பண்ணுது, மனசு பண்ணுது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா தேக பிரித் அப்படின்னு இல்லை அப்படின்னு இங்க ஆச்சாரியர் இங்க வர்றாரு. இத்தியாதினா இந்த 2:21 முதலான ஸ்லோகங்கள்ல கர்த்திருவ அதிகாராத் நிவர்த்திதா, எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா 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 அப்படின்ற தன்மையிலிருந்து நிவர்த்தி ஆயிட்டானோ அதனால ஆகையினால் தேன தேகபிரித்தா அஜ்ஞேன நேசக்கியம், அவன் நிவர்த்தி ஆயிட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி பேச்சு இல்லை, விவேக்கிய பத்தி பேச்சு இல்லை. அப்ப யாரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, யாரு நம்மளை கர்த்தா கர்த்தான்னு மெரிஜாய் இருக்கமா. இந்த விவேகம் பண்றதுக்கு ஏதாவது எங்கேயா காட்டுக்கு போகணுமா? எங்கேயா காட்டுக்கு போனாதான் விவேகம் பண்ண முடியுமா? ஏன் சாமி நமக்கு விவேகம் பண்றதுக்கு முடியல, வீட்டுல இருக்கும் போது ரிலாக்ஸா இருந்தா கூட முடியலையே அப்படின்னா, நம்ம வந்து கர்மயோகத்தை இன்னும் இம்ப்ளிமெண்ட் சரியா பண்ணலைன்னு அர்த்தம். கர்மயோகத்தோட அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணுவார் கர்மயோகம் பண்றவங்களுக்கெல்லாம்.
என்ன அப்படின்னா அந்த பார்க்குற சாமர்த்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே காரியத்துக்கு அந்நியமாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பார்க்குற சாமர்த்தியம் ஈஸ்வர அனுகிரகத்தினால கிடைக்கும். ஈஸ்வரனை எப்படி பிரீத்தி பண்ணுறது? அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி தான் பிரீத்தி பண்ண முடியும். வெறும் அர்ச்சனை பண்ணி பூஜையை அர்ச்சனை பண்ணிட்டு எதாவது கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணணும்? மொத்த கர்மத்தையும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிடணும். ஒன்றும் இல்லை, எல்லாம் உனக்கே தான் சுவாமி, நான் பண்ணுறது எல்லாம் உனக்கு தான் சுவாமி, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, நீயா பார்த்து ஏதாவது கொடு சாமின்னு பண்ணிங்கன்னா பிரீத்தி ஆயிடுவார் பகவான். பிரீத்தி ஆகிட்டு என்ன கொடுப்பார்? பிரசாதம். என்னது? அத்தியாத்ம பிரசாதம். என்னது அப்படின்னா விவேகம். பிரித்து பார்க்குற விவேகம் கிடைச்சிடும். அப்போ அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தேகபிருத்தான்னு இங்கே சொல்லப்படவில்லை. அப்போ யார் தேகபிருத்தா? தேகத்தை தாங்கியவர்கள் அப்படின்னா நம்மளை மாதிரி. ஆகையினால் தேன தேகபிருத்தா அஜ்ஞேன, ஆகையினால் தேகத்தை தாங்கி இருக்கிற அஜ்ஞானியா இருக்கிறவங்க இருக்கானே யார்? நம்ம தான். அஜ்ஞானியா இருக்கிற நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ந சக்தியம் தியக்தும், நம்ம யாரும் கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது. ஏன் தியாகம் பண்ண முடியாது? சந்நியசித்தும், தியாகம்னா என்ன அர்த்தம்? சந்நியாசம் பண்ண முடியாது கர்மத்தை. எதை? கர்மாணி அசேஷத்தோ நிஷேஷேன, அசேஷத்தோனா நிஷேஷமா, மிச்சமில்லாமல் கர்மங்களை தியாகம் பண்ண முடியாது. பாதி பண்ணலாம், வேஷதாரியா உட்கார்ந்துருக்கலாம், பாக்கண்டியா வந்து பார்த்தீங்கன்னா மரத்தடியில் உட்கார்ந்துக்கிட்டு ஏக்கத்தோட உட்கார்ந்துருக்கலாம். நிறைய சன்னியாசிகள் ஏக்கத்தோட உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா சன்னியாசம் பண்ணியாச்சு, எதையும் பண்ண முடியாது. பின்னாடி வருது இல்லை 12 சொல்ற அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அவாப்பியத்தை அப்படின்னு இருக்கு. தேகத்தை தாங்கியவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தத்தோட அந்த நிர்குண பாதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியதுன்ற. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம தியாகத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கர்மப்பல தியாகம் பண்ணணும். கர்மப்பல தியாகம் ஒருத்தருக்கு சம்பவிக்கலை அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமில்லாமல் இந்த தேகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கர்மங்களை மிச்சமில்லாமல் விடவே முடியாது. கஸ்மாத் ஏன்? எந்த காரணத்தினால அப்படின்னா யக தூ அக்ஞ, எந்த மனுஷன் வந்து அஜ்ஞானியா இருக்கானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகிருத்தோ நித்யானி கர்மானி குருவன்னு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துக்கு அதிகாரியா இருந்துக்கிட்டு ஒரு அஜ்ஞானியா இருந்துக்கிட்டு, இப்போ நம்ம எல்லாம் அஜ்ஞானி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறியலை. அப்போ ஆத்மாவை அறியாத அஜ்ஞானியா கர்மத்தில் ரைட்ஸ் இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? நித்யானி கர்மானி குருவன்னு, நித்திய கர்மங்களை செய்து கொண்டே நமக்கான எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்தும் தப்பிக்கவே கூடாது. நம்ம கடமைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சோம், திரும்ப போறப்போம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கே தெரியாது. ஒரு கர்மத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பூர்ணமாக பண்ண கற்றுங்க. ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணிக்கிட்டே வாங்க. அது சின்ன சங்கல்பமாக இருக்கட்டும், எந்த சங்கல்பமாக இருந்தாலும் ஒரு சங்கல்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார இச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம புத்திக்குள்ளார. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தினால ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு க்ளீன் பண்ணுறீங்க, பாதியில் அரைகுறையாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப அதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, ஒரு நாள் என்ன ஆகிடும்னா அந்த கர்மம் உங்களை விட்டுரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தில் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கர்மம் உங்களை விடவே விடாது. அப்போ நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பொசிஷன்ல இருந்து, நம்மளுடைய கேரக்டர்ல இருந்து, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. இது பகவான் எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமைகளை நித்யானி கர்மானி குருவன்னு, எவன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, ஆனால் கூட என்ன பண்ணணும்? கர்மப்பல தியாகி. கர்மப்பலனை என்ன பண்ணணும்? கர்மப்பல அபிசந்தி மாத்திர சந்நியாசி. என்ன அப்படின்னா கர்மப்பலன்ல இருக்கக்கூடிய என்னது ஆசக்தி இருக்குல்ல, அபிசந்தினா ஆசை. கர்மப்பலன்ல இருக்கக்கூடிய ஆசையை மட்டுமே என்ன பண்ணியிருக்கான்? சந்நியாசம் பண்ணியிருக்கான். கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா கர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பலன்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? பலன்ல இருக்க ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டான். டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டியூட்டியை மட்டும் பண்ணிட்டு இருக்கவன் எவன் இருக்கானோ, கர்ம பலனை தியாகம் பண்ணியிருக்கானோ, ச தியாகி இது அபிதீயதே, அவனே தியாகி என்று சொல்லப்படுகின்றான். கர்மி அபி, அவன் கர்மியா இருந்து கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட அவன் யாரு அப்படின்னா தியாகி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 6:1 பக்கத்தில் போட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும்.
6:1 6:2 2 ஸ்லோகங்களும் இங்க அப்ளை பண்றது. கர்மி அப்பி சன்ன இது ஸ்துத்தி அபிப்பிராயேன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் கர்மியா இருந்தாலும் அவன் அந்த பலத்தியாகத்தை பண்றான் பாத்தீங்களா, அதனால அவனை என்ன பண்ணுது அப்படின்னா, நீயும் தியாகிதான்ப்பா, நீயும் சன்னியாசி தான்ப்பா. எம் சந்நியாசம் இது பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ 6:2 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்போ ஒருத்தன் கர்மயோகம் நல்லா பண்றவன் வாஸ்தவத்தில் என்னது, அவனும் தியாகிதான். எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்ணாம வேஷம் போட்டிருக்கானோ அந்த சந்நியாசி கருமிதான். அப்ப சந்நியாசி அப்படின்றத, கிரகஸ்தன் அப்படின்றத எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, தியாகத்தை வச்சுதான் சந்நியாசமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனா அப்படின்னு. அப்ப நீங்க கிரகஸ்தனா இருந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியா இருக்கலாம். ஒரு சன்னியாசி கூட வந்து பாத்தீங்கன்னா ஆசையை விடாம இருந்தானா அவன் கிரகஸ்தன் ஆயிடுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவன் கர்மப்பண தியாகியோ அவனே தியாகி என்று சொல்லப்படுகின்றான். ஆச்சாரியர் சொல்ற தஸ்மா ஆகையினால் பரமார்த்த தர்ஷினா ஏவ. பரமார்த்த தர்ஷி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கர்த்தா இல்லை, நான் பார்ப்பவன். இந்த தேகாதிகள் எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு பார்க்கக்கூடியவனுக்கு பேரு பரமார்த்த தர்ஷி. பரமார்த்த தர்ஷினா யதார்த்தத்தை பார்ப்பவன். எது யதார்த்தம், நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம், இதுதான் யதார்த்தம். நான் ஆத்மா, என்னால் பார்க்கப்படுகின்ற இது எல்லாம் அனாத்ம விஷயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு பேரு பரமார்த்த தர்ஷி. அவனால் மட்டும்தான் தேகபிருத்தா ஏவ அதேகபிருத்தா. அவனுக்கு என்ன பேரு, தேகத்தை தாங்கல. அவன் இந்த தேகம் என்னோடது இல்லை அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டான். நான் சுதந்திரமானவன், நான் பார்ப்பவன், இந்த தேகம் என்னோடது இல்லை அப்படின்னு தேகத்தை தூக்கி அபிமானத்தை விட்டுட்டான். அப்ப அபிமானத்தை விட்டவனுக்கு பேரு அதேகபிருத்தான்னு பேரு ஆ போட்டிருக்கு. அதேகபிருத்தா தேகாத்ம பாவ ரஹிதோ. இந்த தேகத்துல ஆத்ம பாவம் இல்லாதவன், இந்த தேகத்தை நான் அப்படின்னு அவன் அபிமானிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசேஷ கர்ம சந்நியாசக சக்கியத்தை கர்த்தும். அவன்தான் மிச்சமில்லாம எல்லா கர்மங்களையும், தேகம் கர்மம் பண்ணுது நான் பண்ணவில்லை, இந்திரியம் கர்மம் பண்ணுது நான் பண்ணவில்லை, மனசு சிந்திக்குது நான் சிந்திக்கவில்லை. அப்ப நான் என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். திரஷ்டா திருஷி மாத்திரக, நான் சைத்தன்ய மாத்திரம், பார்ப்பவன் நான், சாட்சி நான் பண்ணவில்லை அப்படின்னு எந்த பரமார்த்த தரிசி, எந்த ஞானி புருஷன் விவேகத்தோடு பார்க்கிறானோ அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும். 3:20 இந்த ஒரு லைனுக்கு வந்து 3:28 எடுத்து 3:28 சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வான சஜ்ஜதே. இந்த தேகங்கள் எல்லாம் குணத்தோட காரியம், வெளியில இருக்கிறது எல்லாம் குணத்தோட, 3 குணங்களோட காரியம். குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, இந்திரியங்களும் குணங்கள், இந்த தேகமும் குணங்கள், 3 குணங்கள். வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டும் சப்தம் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம்ன்ற எல்லா விஷயங்களும் குணங்கள் தான். இந்த குணங்களோடு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ டும் 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 ஏதோ விவகாரம் பண்ணுது. நான் பார்க்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாக யோகம் 3:28 சொல்லுது. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான், யதார்த்தத்தை அறிந்தவன். தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாக யோகம். குணத்தையும் குணத்தினுடைய கருமங்களையும் பிரித்து பிரித்து பார்ப்பவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணா குணேஷு வர்த்தந்த, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்த்திருவத்தோட கர்மத்தோட அவன் என்ன பண்றதுல ந சஜ்ஜதை, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதவன் ஆயிடுறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன்தான் வாஸ்தவத்துல மிச்சமில்லாமல் கர்மங்களை சந்நியாசம் செய்ய முடியும். தேகத்தோடு சம்பந்தம் வச்சிருக்கிறவன் அவன் தியாகம் பண்ண முடியாது, கொஞ்சம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கும் அவன்கிட்ட. அப்ப வாஸ்தவத்துல தியாகி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமார்த்த சந்நியாசம் அப்படின்றது பேர். ஞானி புருஷர்களுக்கு என்ன பேரு, நான் 2 சந்நியாசம் சொல்லியிருக்கேன்னா, ஒன்னு வியாவகாரிக சந்நியாசம், இன்னொன்னு பாரமார்த்திக சந்நியாசம். வியாவகாரிக சந்நியாசம் அப்படின்னா ஆசிரம சந்நியாசம். அந்த பரமார்த்த ஞானத்தை அடையறதுக்காக இந்த இப்ப நம்ம சொல்லுமே 3:28
குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வான சஜ்ஜதே அப்படின்னு குணங்களில் இயங்குகின்றன. நான் எந்த ஒன்றையும் அறிய செய்யவில்லை அப்படின்னு எவன் ஒதுங்கி நிற்கிறானோ அது பரமார்த்த சந்நியாசம். கர்த்திருவம் போக்திருத்துவம் எதுவும் இல்லாம தானா நிற்கிறது, ரமணர் மாதிரி பரமார்த்த சந்நியாசி. அப்ப அதை அடையிறதுக்காகத்தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வியாவகாரிக சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. ஒதுங்கிருந்து பார்க்கிற சாமர்த்தியத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவ சன்னியாசி யாரு அப்படின்னா ரமணர் தான். சிருங்கேரியிலிருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. சுவாமி சன்னியாசம் எடுத்துங்க, சிருங்கேரி மரத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. சுவாமி பாத்தீங்கன்னா வேணான்ட்டார். பகவான் பாத்தீங்கன்னா சன்னியாசம் வேணான். எதுக்கு சன்னியாசம்? அவர்தான் இந்த பெரிய சன்னியாசி அவர்தான். அப்ப பண்ண வேண்டிய சன்னியாசம் அவருக்கு தியாகம் பண்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. தானா எஸ்டாப்ளிஷ் ஆனவர். அப்படிப்பட்டவருக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? ட்ரெஸ் மாத்துறதுனால, பேரை மாத்துறதுனால, ரமணர்ன்ற பேரை மாத்திட்டா ஏதாவது கிடைச்சிருமா? ஒன்றும் தேவையில்லைன்ட்டு. அப்ப பரமார்த்த சந்நியாசி பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தியாகி அவன்தான். இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாதவன். தேகத்தோடு சம்பந்தம் இருக்கிறவன் எல்லாமே பாத்தீங்கன்னா வியாவகாரிக சன்னியாசியா இருக்கலாம். அவங்களால 100% தியாகம் என்பது சம்பவிக்காது. அதனால பாத்தீங்கன்னா சொல்றாரு, தேகாத்ம அபிமான தேகாத்ம பாவ ரகித்தேன. தேகாத்ம பாவம் இருக்கிற நான் தேகம் அப்படின்னு அது இல்லாததுனால அசேஷ கர்ம சந்நியாசக, இந்த தேகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களையும் நான் பண்ணவில்லை அப்படின்னு சந்நியாசம் பண்றது கர்த்தும் சக்கியதே, ரொம்ப நல்லா முடியும். அப்ப தேகத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிறவங்களால முடியாது. தேகத்தோட சம்பந்தம் இல்லாம தேகத்தை பார்க்கிறவனால தான் இது சம்பவிக்கும். சொல்லியாச்சு. அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். சொல்லுங்கம்மா. ஆமா, இப்ப ஒண்ணும் இல்லை. என்ன குணம்னா என்னது? குணத்தோட காரியம் எல்லாம் என்னது? 3 திரிகுணாத்மிகா மாயா. மாயான்றது திரிகுணமாத்மிகா. அதுக்கு என்ன பேரு? அவ்யக்தம்னு பேரு. மாயாக்கு என்ன பேரு? அவ்யக்தம். அதுல இருந்து எதெல்லாம், அதான் காரணம். அதுல இருந்து எதெல்லாம் உண்டாச்சு? புத்தி, முதல் தத்துவம் புத்தி. புத்திக்கு அப்புறம் அகங்காரம். அகங்காரத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள். அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனசு, இதெல்லாம் உண்டாச்சு. அப்போ உங்களுடைய புத்தியில இருந்து ஆரம்பிச்சு உங்க எல்லா இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குணம்தான். திரிகுணம் தான் பரிணமிக்குது. இந்த புத்தியா, மனசா, இந்திரியங்களா பரிணமிச்சிருக்கிறது குணங்கள் தான். அதனால்தான் பாத்தீங்கன்னா இது 3 குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட தேகம், மனசு, புத்தி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட தேகம் சரியா இல்லை அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி ஆயிடுச்சு. பேச ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப கண்ணு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுட்டு இருந்த கண்ணு இப்ப கொஞ்சம் மங்கலா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் கண்ணு நல்லா தெரியுதுன்னு. இப்ப கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என் கண்ணு மாறிக்கிட்டு இருக்கு, என்னுடைய உடம்போட இது மாறிக்கிட்டு இருக்கு, சதா மாறிக்கிட்டே இருக்குல்ல. எது? ஏன்? இது எல்லாம் 3 குணங்கள். 3 குணங்கள் சதா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது, பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. வெளியில இருக்கிறது என்னது? அப்போ புத்தி, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள், அது அப்புறம் பாத்தீங்கன்னா ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, அப்புறம் மனசு, இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா குணங்களோட விஷயம், குணம். இதுக்கப்புறம் அதுல இருந்து பஞ்ச பூத்தங்கள்னு ஸ்தூல பூத்தங்கள் உண்டாச்சு இல்ல, அதுவும் என்னது? குணங்களோட காரியம். பஞ்சபூத்தங்கள் தான் உங்களுடைய ஸ்தூல தேகம். பஞ்சபூத்தங்கள் தான் நீங்க வெளியில பார்க்கிற உலகம், மொத்த உலகம். இப்போ ஒரு கர்மா நடக்குதுன்னா எங்க நடக்குது? இந்த கண்ணு ஒரு மலையை பார்க்குது. அப்ப இந்த கண்ணும் குணம், வெளியில இருக்கிற மலையும் குணம். இந்த பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டரை பார்த்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாயும் குணம், கர்மேந்திரியம். வெளியில இருக்கிற உங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், மானிட்டர்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் குணம், ஒரு சாலிடான பஞ்சபூத்தங்களான பிருத்திவி தத்துவம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா குணங்களில் சம்பந்தப்படுறதுக்கு பேரு கர்மான்னு பேரு. குணங்களோட சம்பந்தப்படும் போது அதுக்கு பேரு கர்மான்னு பேரு. யார் கர்மா பண்றா? ரஜோகுணம். ஒரு கர்மா நடக்கணும்னா, ஆக்ஷன் நடக்கணும்னா யார் பண்றா? ரஜோகுணம். அப்ப ரஜோகுணம் தான் பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது. கூட யாரு கோஆபரேட் பண்றா? சத்துவகுணமும் தமோ குணமும் கோஆபரேட் பண்ணுது. கண்ணு பாக்குது, காலு நடக்குது. அப்ப கண்ணும் காலும் பாத்தீங்கன்னா குணத்தோட காரியம், பூமியும் பாத்தீங்கன்னா குணத்தோட காரியம் நடக்குது.
பேசுது, பொருளை எடுக்குது, எல்லாம் பண்ணுது. அப்ப குணங்களில் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படுறதுக்கு பேர் தான் கர்மா. இத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஞானி புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா, குணங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை என்று இந்த காரியங்களோட எதோடையும் சம்பந்தம் இல்லாத அவன் என்ன பண்றான், சஜ்ஜத்தை, எதோடையும் ஒட்டுவதில்லை, எதோடையும் சம்பந்தப்படாம விலகி இருந்து பார்க்கிறான் பார்வையாளனா. இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற காரியத்தை சித்திக்குமா, சித்திக்காது. அதான் சொன்னேன், ஏத்தான் பஷ்யன்றது முதல் உபதேசம், அதுதான் கடைசி உபதேசம். 18வது சாப்டர்லயே வந்து அதுதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ஹேபிட்டை கொண்டு வரணும். சாமானியமா உட்கார்ந்து இருக்கும் போது ஈஸி சேர்ல பேசாம குவைட்டா உட்காருங்க. உட்கார்ந்துட்டு சுவாசத்தை பாருங்க, மனசோட தாட்டை பாருங்க, இந்திரியங்களை பாருங்க, விஷயங்களை பாருங்க. ஒவ்வொன்றா பிராக்டிஸ் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த தலையை ஆட்டி கண்ணை விரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாடுலேஷனோட பேசிட்டு இருக்கும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கானே, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே, இந்த பரமஹம்சானந்தான்ற தேகம் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தர் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா 2 கையும் விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி. முதல்ல குரங்கு பெடல் போட்டு ஓட்டுறதே கஷ்டமா இருந்திருக்கும். மெதுவா பிராக்டிஸ் பண்ணி கையில வந்து சைக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேரை விட்டுட்டு கையை தூக்கிட்டு ஓட்டுற சாமர்த்தியம், இது மாதிரி பார்க்குற சாமர்த்தியம் இம்ப்ரூவ் ஆகிடும். ஞானிக்கு அதுதான் இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், யாரு கர்மம் பண்றா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான், நான் பண்ணலைங்க, யாரு பண்றா, அது பாட்டுக்கு சுபாவம் போயிட்டே இருக்கு, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோ அதுபடி நடந்துகிட்டே இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா விசிராந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பார்க்கணும். அப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் கர்ம சந்நியாசம். அப்ப தேகத்துல நமக்கு அபிமானம் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், கர்மப்பல தியாகத்தை பண்ணிட்டு, பேசாம கர்மப்பல தியாகத்தை பண்ணிட்டு நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தியாகின்னு பேர், உங்களுக்கும் ஸ்துதி பண்றோம், ஏன்னா அந்த ப்ராசஸ்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், கிம் புனக தத்து பிரயோஜனம், இந்த கர்மயோகத்தோட பிரயோஜனம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் இல்லை, பரமார்த்த சந்நியாசத்தோட பிரயோஜனம். பரமார்த்த சந்நியாசம்னா என்ன அர்த்தம், ஞானியோட சந்நியாசத்துக்கு பேரு பரமார்த்த சந்நியாசம், வாஸ்தவ சந்நியாசம். எது வாஸ்தவ சந்நியாசம், நான் எதையும் செய்யவில்லை, நான் சாட்சியாக இருந்து பார்க்கின்றேன் அப்படின்னு இந்த தேகாதிகளோட எந்த சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன்தான் பரமார்த்த சந்நியாசி. அவன் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பண்ணவில்லைன்னு சொல்றானே, அதுதான் பரமார்த்த சந்நியாசம். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, கிம் புனக தத்து பிரயோஜனம். எது அது, அந்த பரமார்த்த சந்நியாசத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, எத்து சர்வ கர்ம பரித்தியாகாத் சியாத், எது சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணக்கூடிய பரமார்த்த சந்நியாசத்தால், அந்த நீங்க போட்டுக்கணும் இந்த பிரயோஜனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல பரமார்த்த சந்நியாசத்தின் பிரயோஜனம் ஹெட்டிங் போட்டுங்க. பரமார்த்த சந்நியாசம் அதுதான் சர்வ கர்ம சந்நியாசம். நீங்க தேகத்தோட சம்பந்தம் வச்சிருந்தீங்கன்னா 100% கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா போவாரு வருவாரு, ஏதாவது காரியம் பண்ணிட்டு தானே இருப்பாரு. அவர் என்ன மற்றவங்கள மாதிரி கர்மம் பண்ணுவாரா, பண்ணாம இருப்பாரா, சிலையா கல்லாயிடுவார, சன்னியாசம் எடுத்தா கல்லாவா ஆயிடுவாங்க, கல்லாக முடியாது இல்லை. அப்போ என்ன அர்த்தம், அவர் தேகத்தை ரட்சணை பண்ணுறதுக்கு அவருக்கு தேகத்தில் காரியங்கள் நடக்கும்ல, பிக்ஷாடனம்லாம் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% கர்மத்தை தியாகம் பண்ணுறது தேகத்தை உடையவர்களால் முடியாது. யார் விவேக்கியா இருக்கானோ, நான் இல்லை அப்படின்னு இருக்கானோ, அவன்தான் சர்வ கர்ம சந்நியாசின்னு பேர். அதனால என்ன பிரயோஜனம் சாமி, அதான் பரமார்த்த தரிசனம்னு பேர், அதுதான் ஞானம்னு பேர். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு வருது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தியாகம்னா என்னது. யாராவது கேட்பாங்க தியாகம் முடியுமா அப்படின்னா, நகி கஷ்டித் சனமபி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவசக்கர்ம பிரகிருதேர் ஜான் பிரகிருதி ஜான் குணை, அதானே பிரகிருதி ஜெயிர் குணை. 3ல வந்து பாத்தீங்கன்னா 3 நினைக்கிறேன், 3 2 3 ரொம்ப தெளிவா ஆரம்பத்தையே சொல்லிடுச்சு. ஒரு ஆளும் ஒரு க்ஷணமும் 3 5 பக்கத்துல போட்டுங்க. ஒரு ஆளும் ஒரு க்ஷணமும் கர்மம் செய்யாமல் இருக்கவே முடியாது.
நகி கஷ்டித்துன்னு சொல்லுது. கஷ்டித்துனா எந்த ஒருவன், இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆளும், நகி கஷ்டி க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் கூட எமைக்கிறீங்கல்ல, சுவாசிக்கிறீங்கல்ல, நின்னா போச்சு. அப்ப உள்ளுக்குள்ள மெட்டபாலிசம்னு நடந்துகிட்டு இருக்கோம்ல, பாடியில டைஜஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கோம்ல, பிளட் ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கோம்ல உங்க தேகத்துல, அப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல உள்ளுக்குள்ளார. அப்ப எந்த ஆளும் ஒரு க்ஷணமும் கர்மத்தை செய்யாமல் இருக்கவே முடியாது. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டதி அகர்ம கிருத்து. கர்மம் செய்யாமல் ஒருத்தனும் ஒருபோதும் இருக்கவே முடியாது. காரியதே ஹவசக்கர்ம, இந்த வசமில்லாமல் இவன் காரியத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பான். பிரகிருதி ஜான் குணைகி, பிரகிருதியிலிருந்து உண்டான 3 குணங்களால் அவன் வசம் இல்லாமல் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதை பின்னாடி சொல்ல போற 18வது சாப்டர்ல பின்னாடி வருது. நீ பாத்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தினா நீ பண்ணாம இருக்க மாட்டேன், பண்ணுவ, கண்டிப்பா பண்ணுவ. உன்னுடைய பிரகிருதி என்ன பண்ணும், நீ நான் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொல்றல்ல, அதெல்லாம் முடியாது. நீ கண்டிப்பா பண்ணுவ. உன்னுடைய பிரகிருதி, உன்னுடைய குணம் என்ன பண்ணும், பண்ண வைக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன்ல, நான் ஃபர்ஸ்ட் முறை என்ன பண்ணியிருக்கேன், கங்கோத்திரி போறேன் 1999 1999 பாத்தீங்கன்னா எனக்கு கங்கோத்திரி மேல அவ்வளோ காதல், அருமையான பூமி, அப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் போறேன் பாத்தீங்க அப்படின்னா குகையில போய் உட்காரலாம் அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போறேன், ஒவ்வொரு குகையா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மகத்துவம், அங்க சன்னியாசிகள்னாவே எனக்கு பெரிய இது. முதல் முறை ஒரு பிரமையோட போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் 2வது முறை போனேன், கொஞ்சம் விவேகம் வந்துருச்சு எனக்கு, சாஸ்திரம்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விவேகம் வந்ததுக்கு பிறகு போய் பார்த்தேன். அங்கே ஒரு 10 நாள் தங்கினேன். தங்கும் போது தான் தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க சன்னியாசியில நல்ல சன்னியாசிகள் இருக்காங்க, நல்ல சன்னியாசிகள், அற்புதமான சன்னியாசிகள் இருக்காங்க. ஆனால் எப்பவுமே நல்லது கம்மியாக தானே இருக்கும். ஒரு 100 பேர் 10 பேர் இருக்காங்க, 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நல்ல சன்னியாசி இருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக நல்லா புரிதலோடு இருந்து நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. மீதி இருக்கிற 7 சன்னியாசி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுங்களா, ஒவ்வொரு குகையும் ஆக்கிரமிச்சிருக்கான். 7 சன்னியாசியும் குகையை இது என்னோடதுன்னு ஒரு போர்டை போட்டு ஆக்கிரமிச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா மரக்கட்டை அடிச்சுட்டு வரும். போஜி பாசாடு அதுக்கு மேலே இருக்கு. அங்கே நிறைய மரங்கள் இருக்கு. ஃப்ளட்டு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் அடிச்சுட்டு வரும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலல்ல, இவன் வாஸ்தவ சன்னியாசி இல்லையே, உட்காந்து நிஷ்டை அடைகிறதுக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணுவான், நான் கங்கோத்திரி போய் தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு குகையில உட்காந்து தபஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு குகையில உட்கார முடியாது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவனோட குணம் என்ன குணம், ரஜோகுணம். ரஜோகுணம் கங்கோத்திரி போனா மாறிடுமா சாமி, மாறாது. என்ன பண்ணிட்டு இருப்பான், ஆத்துல அடிச்சுட்டு வர மரத்தெல்லாம் ஒரு கொக்கி ஒண்ணு வச்சிருப்பான். நம்ம பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து அறுக்கிறதுக்கு, பணம் அறுக்கிறதுக்கு ஒரு கொக்கி வச்சிருப்போம்ல, கொண்டு என்னது அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க, தொரட்டி ஒன்று வச்சிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு தொரட்டியை சன்னியாசி எல்லாம் இங்கே நதிக்கரையில் இருக்க சன்னியாசியெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மரத்தில் வர மரக்கட்டையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து சேகரம் பண்ணிட்டு இருப்பான். நான் தான் கேட்டேன், சாமி என்ன மரக்கடை யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை மரக்கடைலாம் இல்லை, இது நம்ம சேகரிச்சது அப்படின்னு. நாள் ஃபுல்லாக என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தை வர மரத்தை எடுத்து வைக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்கான், சன்னியாசியோட வேலையாது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே தான் இங்க ஆச்சரியர் சொல்ல போறாரு. அர்ஜுனா, உன்னோட ரஜோகுணம் உன்னோடது, உடம்புல க்ஷத்திரியனா இருக்க ரஜோகுணம். நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் ஏகாந்தத்துல உட்கார்ந்தாலும் கூட நீ என்ன பண்ணுவ, காட்டுல போய் உட்கார்ந்தாலும் இந்த சன்னியாசி மரக்கட்டையை எடுத்து சேகரிச்சு மரக்கடை மாதிரி ஒரு குடோன் மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி நீ என்ன பண்ணுவ, ஹண்டிங் பண்றது உனக்கு உடம்புலயே இருக்கு, க்ஷத்திரிய வம்சம். நீ என்ன பண்ணிருப்ப, போற வர காட்டுல இருக்கிற விலங்குகள்லாம் ஹண்டிங் பண்ணிட்டு வேட்டைக்காரனா ஆயிட்டு இருப்ப. சன்னியாசின்னு பேர்ல பண்ணிட்டு காட்டுல போய் உட்கார்ந்துருப்ப. ஆனா உன்னுடைய குணம் உன்னை உட்கார விடாது. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப, உன்னுடைய குணம் வசமில்லாமல் உன்னை செயல்படுத்தும் அப்படின்னு 3:5 சொன்னதையே இப்ப திரும்ப சொல்ல போற. அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவ சந்நியாசம் எது அப்படின்னா, முதல்ல கர்மபல தியாகம், அதுக்கப்புறம் ஞானத்தினால நான் இது இல்லை அப்படின்னு வித்ரா பண்ணிக்கிறது. அப்போ அதனால என்ன சுவாமி பலன் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்காக 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். நாளைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.
ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. சொல்லுங்க. ஆமா, அதான் நமக்கு மட்டும் கர்த்தவியம் இல்லை, பகவானுக்கே வந்து பாத்தீங்கன்னா எது அவசியமே இல்லை. திரிசுலோகேஷு கிஞ்சன, பகவானுக்கு எதையுமே பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி பகவான் வேலை பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ண, அர்ஜுனா என்ன ஃபாலோ பண்ணு, எனக்கு எந்த ஆக வேண்டியது ஒரு காரியமும் இல்லை, 3 லோகத்திலும் எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை, நான் கர்ம பண்ணிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரி நீ பண்ண. இப்ப நான் கேட்கிறேன், நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஃப்ரீயா இருக்கலாம், மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஊர் சுத்திட்டு இருக்கலாம், ஹாயா இருக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம்ல, எந்த ஒரு பலனும் இல்லாம ஒர்க் பண்ண முடியுமே. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்ற மாதிரியே தான் எங்க ஆச்சாரியார் எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலனை தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரயோஜனமே இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், அதுதான் வந்து 3:22 சொல்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணவே முடியாது ஜி. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்றார், நான் வந்து கர்மத்தை விட போறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுபாவேன கவுந்தேய நிபத்த 18 வந்து 59 60 2 ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கு உங்களுக்கு. யதஹங்காரமாசிரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வியவசாயாஸ்தே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷ்யதி. 18 வந்து 59 ஸ்லோகம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத அகங்காரம் ஆசிரித்திய, அகங்காரத்தினால நீ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா அகங்காரத்தினால ந யோத்சியே இது, நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா அது மித்யா, ஏஷ மித்யா. இது நீ வந்து சொல்றது பொய் சொல்ற நீ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயாக, உன்னுடைய நிச்சயமானது பொய்யானது, உன்னோட சங்கல்பம் பொய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷியதி, உன்னை வந்து என்ன பண்ணும், மாயா 3 குணங்கள் இருக்குல்ல, அது உன்னை பண்ண வைக்கும். நீ வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சுலாம் எங்கேயும் போக முடியாது, யாரும் போக முடியாது. 3 குணங்கள் வலுக்கட்டாயமா பண்ண வைக்கும். நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா பண்ண வைக்கும். அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, ஸ்வபாவஜேன கவுந்தேய நிபத்தஸ்வேன கர்மனா கர்த்தும் நேச்சசி என்மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத்து. நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வபாவஜேன கவுந்தேய, எல்லாரும் வரும்போதே என்ன பண்ணிருக்கோம், லோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாம, கர்மயோக அபியாசம் இல்லாம, ஞானம் இல்லாம விடவே முடியாது. பிறந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க சுபாவம்னு சொல்லக்கூடிய மாயையினால, சுபாவம்னது நம்ம கூடயே வந்தது. நம்ம கூடயே இருக்கிற ஒய்ஃப் யாரு, அவித்யா, திரிகுணாத்மிகா மாயா நம்மளோட ஒய்ஃப் கூடயே இருக்கு. சைத்தன்யத்தோட ஒய்ஃப் அபின்ன சக்தி கூடயே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நிபத்த ஸ்வேன கர்மனா. நம்ம தாலி கட்டல, மாயா நமக்கு தாலி கட்டி இருக்கு, மாத்தி நடந்திருக்கு. புருஷன் ஒய்ஃபுக்கு தாலி கட்டுறது தான் எப்பவுமே சுபாவம். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயான்ற ஒய்ஃபு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டி வச்சிருக்கு. நிபத்த ஸ்வேன கர்மனா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கர்மத்தினால் பவுண்டா இருக்கும், கட்டப்பட்டிருக்கும். கர்த்தும் நேச்சசி யத்மோகாத், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது விரும்புனீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால நடக்காது சாமி. உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போவா. கரிஷ்யசி எவசோபி தத்து, நீ அதை கண்டிப்பா செய்வ, உனக்கு வசமில்லாமலே நீ கர்மத்தை பண்ணுவ. அப்ப நம்மளால கர்மத்தை தியாகம் பண்றது முடியுமா அப்படின்னா கங்கோத்திரியில இருக்கிற சன்னியாசி மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அங்க போய் எதையாவது மரத்தை எடுத்துட்டு இருப்பீங்க. நான் காட்டுல போய் உட்கார்றதுனால உட்கார முடியாது, நான் ஏகாந்தத்துக்கு போறேன் அப்படின்னாலும் ஏகாந்தத்துல போய் பண்ண முடியாது. அப்ப இப்ப இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கருத்திருத்துவ தியாகத்தை பகவான் பண்றாருன்னு அவரை ஏற்றி வைக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையும் போது நான் பண்ணவில்லை அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ண முடியும். அப்பதான் சந்நியாசம் வாஸ்தவத்துல நமக்கு நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
அப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. ஹரி ஓம், ஹரி ஓம்.